செப்டம்பர் மாதம் முடிய போது, அக்டோபர் மாதம் வரப்போது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரப்போற 5 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் நடக்க போதா, நெகட்டிவ் நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஹாலிடே எதா இருக்கா அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லீவ் எதா இருக்கா மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லீவ் இருக்கு. ஸோ காந்தி ஜெயந்தி வந்து லீவ் இருக்கு. 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து லீவா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாள் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்க போது. ஸோ இப்போதைக்கு நம்ம வரப்போற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ல இருக்க போதா, இல்ல வந்து நெகட்டிவ்ல இருக்க போதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ நெறைய நியூஸ் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வந்து கவர் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்து 0.95% நெகட்டிவ்ல வந்து இங்கனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குளோசிங் செக்மெண்ட் வந்து இங்கனக்குள்ள நெகட்டிவா இருந்திருக்கு. அதேமாரி பாஸ்ட் 5 டேஸ் கடைசி 5 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5% இங்கனக்குள்ள வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே வந்து இப்போதைக்கு நெகட்டிவ்ல தான் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பியர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பியர் தான் இப்போதைக்கு மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதே மாரி நம்ம டவ் ஜோன்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.65% மேலயும், அதே மாரி நம்ம நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.44% வந்து மேல வந்து இங்கனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓரளவுக்கு இங்கனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கனக்குள்ள பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் மாசம். ஸோ செப்டம்பர் மாசம் முடிய போது. அக்டோபர் மாசம் வரப்போது. ஸோ இதில நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட். குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் வந்து வரப்போது. ஸோ இந்த குவார்ட்டர் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் இந்த 2 மாசத்துல வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். குவார்ட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து நடந்துச்சு. ஃபைனான்சியல் இயர் வந்து ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாரி நடந்திருக்கு. அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அதாவது குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் வந்து எல்லா எல்லா கம்பெனிக்கும் வந்து வர ஆரம்பிச்சிரும். நம்ம எல்லாத்தையும் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்க்கு ஏத்த மாரி 10% 15% மேல கீழ வந்து இறங்கும். ஸோ நல்ல ரிசல்ட் வந்தா நல்லா மேல போகும். நல்ல ரிசல்ட் வரலைன்னா நல்லா கீழ போகும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிராமா வந்து இப்போதைக்கு நடக்க போகுது. நம்ம அக்டோபர், நவம்பர் மாசம். குவார்ட்டர்லி ரிசல்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு என்ஜாய்மென்ட் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா வந்து அமெரிக்கால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இங்கனக்குள்ள வந்து நம்பிக்கை வந்திருக்கு. நம்மதுலயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பட் கட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதி காலையில 10 மணி டூ 10:30க்குள்ள வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த காலையில 10 டூ 10:30 மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதாவது நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறபோது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது சடனாவே வந்து காமிக்கும். அப்ப என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ்ல வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெட் கவர்னர் அமெரிக்காவோட அந்த கவர்னர் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரேட் கட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து நான் வந்து பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா ரேட் கட் பண்றத பத்தி யோசிப்பேன் அப்படின்னு அங்கனக்குள்ள அவரு சொன்னாரு. ஸோ அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3ஆம் தேதி வரப்போகுது. ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.3% பண்ணியிருக்காங்க. பட் இங்கனக்குள்ள வந்து ஆக்சுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா வரணும். கம்மியா வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ஒரு குட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கனக்குள்ள கம்மியா வந்துச்சுன்னா, நமக்கு ஓரளவுக்கு இங்கனக்குள்ளயும் ஒரு சான்ஸ் அதிகமாயிரும். ஸோ ஃபெட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து ரேட் கட் பண்ண போறாரு அப்படிங்கிறனால. ஸோ ஃபெட் கவர்னர் ரேட் கட் பண்ணா பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து இன்னும் ரேட் கட் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதே மாரி ஃபுல்லா கோல்டு, ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கும். கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாசிட்டிவான பாயிண்ட் இங்கனக்குள்ளயும் வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22ஆம் தேதி வந்து இங்கனக்குள்ள வந்து குறைச்சுட்டாங்க. ஸோ அந்த 22ஆம் தேதி குறைஞ்சப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டர் இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28%லேருந்து 18% ஸ்மால் கார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18% இங்கனக்குள்ள வந்து குறைச்சிருக்காங்க. இதில நம்ம ஆட்டோ கார் சேல்ஸ் டேட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ செப்டம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து எவ்வளோ வித்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நல்லா தான் டேட்டா வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா தான் கார்லாம் வித்திருக்காங்க. நம்ம 22ஆம் தேதி டேட்டாவே வந்து பார்த்தோம்னா, ஒரு நல்ல ரிசல்ட் தான் வந்துச்சு. அதாவது கார்லாம் வந்து நெறைய வித்திருக்கு அப்படிங்கிறதா வந்து இங்கனக்குள்ள ரிசல்ட் வந்துச்சு. பட் அதையும் மீறி வந்து மத்த கம்பெனிய நம்ம வந்து செக் பண்ணணும். மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையாவே கார் வித்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30,000 கார் வித்திருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோ கார் சேல்ஸ் டேட்டா வந்து இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள நம்மளால அவர பார்க்காம வந்து இருக்கவே முடியாது. ஸோ அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம H1B விசா
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஃபார்மா டாரிஃப் 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா மேல வந்து டாரிஃப் போட்டு விட்டாரு. ஸோ, இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என்ன ஏதாவது முடிவு எடுப்பாரா? இந்த வாரம் ஏதாவது டாரிஃப் வந்து கொண்டு வருவாரா? அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி நம்ம இந்தியாவோட ட்ரேட் டீல் இருக்கு. ஸோ, இந்தியாவோட ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பட் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் கோயல் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருந்தாரு. ஸோ, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ வந்து கவர் பண்ணியிருந்தோம். ட்ரேட் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து போறாரு. ட்ரேட் டீல பத்தி பேசுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து வந்துட்டாரு. ஸோ, அந்த அமெரிக்காலேருந்து வந்த பிறகு நியூஸ்லலாம் வந்து கேட்டாங்க. மீடியாலாம் வந்து கேட்டாங்க. என்ன நடந்துச்சு? நீங்க என்ன ட்ரேட் டீல் பேசியிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி நெறைய கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பேலன்ஸா இருந்துச்சு. இனிமே சீக்கிரமா வந்து அச்சீவிங் இயர்லி கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாவே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஃபிக்ஸா வந்து ட்ரேட் டீல் பத்தி ஓரளவுக்கு நல்லாவே பேசியிருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரத்தில வந்து முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்லல. ஒரு ஃபிக்ஸ்டு டேட் வந்து குடுக்கல. கூடிய சீக்கிரத்தில முடிஞ்சிரும், கூடிய சீக்கிரத்தில முடிஞ்சிரும், கூடிய சீக்கிரத்தில முடிஞ்சிரும் தான் பேசுறாங்களே தவிர, ஃபுல்லா வந்து எதுவுமே பேசல. பட் ஒரு நியூஸ் வந்து எங்களுக்குள்ள வந்து வந்திருக்கு. ஒரு சின்ன நியூஸ் வந்து வந்திருக்கு. அதில என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஸ்டார்ட்டிங்லேருந்தே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரஷ்யன் ஆயில வந்து எங்களுக்குள்ள வாங்குறத வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து டீல் வந்து எங்களுக்குள்ள வந்து நடக்கிறதுக்கு ஒரு நல்ல குட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபாஸ்ட்டா நடக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ரஷ்யன் ஆயில வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய ரிப்ளை வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு இந்தியா வந்து என்ன ரிப்ளை குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு. ஸோ சரி நாங்க வந்து ரஷ்யன் ஆயில வந்து நிப்பாட்டிடுறோம். ஆயில வந்து வாங்குறத நிப்பாட்டிடுறோம். பட் எங்களுக்கு வந்து நீங்க ஈரான்ட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் குடுங்க அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈரான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க முடியாதா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து வாங்க முடியாது. எந்த கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து இங்கனக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கோரிக்கைய வந்து இங்கனக்குள்ள வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நெறைய கோரிக்கை அவங்க வச்சிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர் வேணும், டெய்ரி செக்டர் வேணும், அப்புறம் எம்எஸ்எம்இ செக்டர் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இங்கனக்குள்ள. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்னிக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரம்ப் வந்து 4 வருஷத்துக்கு இருக்கிற முடியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கோல்டு வந்து மின்னிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வெடிகுண்ட வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ, டிஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதேமாரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரின்காரங்க எவ்வளோ மணி உள்ள இருக்கிறாங்க, அதேமாரி நம்ம டொமஸ்டிக்காரங்க எவ்வளோ மணி உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த H1B விசா, அப்புறம் ஃபார்மா டாரிஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லேருந்து. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5000 கோடி, 6000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு ஒரு 400 கோடிலாம் அவங்க பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 400 கோடி, 300 கோடி அப்புறம் வித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 1000 கோடிங்கிற மாரி தான் வந்து வித்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த H1B விசாக்கு அடுத்து ஃபுல்லா வந்து அதே மாரி மறுபடியும் வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 5000 கோடி வந்து விக்கிறத அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம இந்த எஃப்ஐஐ வந்து எப்ப குறைக்கிறாங்களோ விக்கிறது, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ இந்த எஃப்ஐஐ விக்கிறது குறைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் கீழ இறங்காது. மேலே ஏறதுக்கு எங்களுக்குள்ள வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்பயுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ வித்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டொமஸ்டிக் காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருப்பாங்க, பேங்க்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்க தான் இருப்பாங்க. இந்த 3 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எஃப்ஐஐல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஃபாரின் கவர்ன்மெண்ட் இருப்பாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ம்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐல இருப்பாங்க. ஸோ வரப்போற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2மே வந்து இங்கனக்குள்ள வந்து மிக்ஸாவே இருக்கு. ஸோ நியூஸ பொறுத்து வந்து இங்கனக்குள்ள வந்து மேலே ஏறுமா, கீழ இறங்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ரியாக்ஷன் காமிக்குமா, நெகட்டிவ் ரியாக்ஷன் காமிக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.